கும்பகோணத்தில் உள்ள ராகவேந்திரர் குரு விஜயேந்திர தீர்த்த சாமிகள் பிருந்தாவனத்தில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அங்குள்ள மாடுகளுக்கு தீவனம், பழங்கள் உணவாக வழங்கப்பட்டது. கோசாலையில் பிறந்து 15 நாட்களே ஆன துர்கா என்ற கன்றுக்குட்டியை அலங்கரிக்கப்பட்ட தொட்டிலில் அமர்த்தி பக்தர்கள் தாளாட்டு மகிழ்ந்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சுமார் 2000 கிலோ எடையுள்ள பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட அனைத்து வகை காய்கறிகள், பழங்கள், மலர்கள், இனிப்பு வகைகள் கொண்டு மகா நந்திக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தியம் பெருமானுக்கு 16 வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டன. தமிழ் முறைப்படி திருமுறை பாடல்கள் பாடப்பட்டன. இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 108 பசுமாடு மற்றும் கன்றுகளுக்கு கோபூஜை வழிபாடு நடத்தப்பட்டது. மாடுகளுக்கு வாழைப்பழங்கள் மற்றும் பொங்கல் வழங்கப்பட்டன. சந்தனம், மஞ்சளினால் பொட்டு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யுபா சுபா சப்ரவேதாகாதே நாராயணி நமோஸ்துதே. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி தஞ்சை பெரிய கோயிலை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருவுடையாரை தரிசனம் செய்து தமிழர்களின் கட்டடக்கலை, சிற்பக்கலையை பார்த்து வியந்து செல்கின்றனர். கோயில் வளாகம் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது.